நடிகர் திலகம் அவர்களோடு நெருக்கமாக இருந்த நண்பர்களில் ஒருவர் நம்முடைய திரைக்கலைஞர் நாசர் ஐயா அவர்கள் இப்போது அவர்கள் கருத்துரை வழங்குகிறார்கள். சார் வாங்க சார். சார் அன்மியூட் பண்ணிக்கணும் சார். எல்லோருக்கும் என்னுடைய மிக மகிழ்ச்சியான வணக்கங்கள், அன்புகள், மரியாதைகள். ஏனென்றால் இன்றைக்கு காலை தொட்டே நடிகர் திலகம் அவர்களுடைய நினைவோடு இந்த நாள் தொடங்கிற்று. இன்னும் இப்படியே சென்று கொண்டிருக்கிறது. அதை விட வேறு என்ன மகிழ்ச்சி வேண்டும்? இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாயிருக்கின்ற நண்பர் மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இதில் கலந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தினர், பேர் ஆர்வலர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். சிவாஜி, ஹலோ ஹலோ, வணக்கம். சிவாஜி ஐயாவை பற்றி பல பேர் செவி வழியாக கேட்டிருப்பீர்கள், புத்தகத்தில் படித்திருப்பீர்கள், மற்ற நடிகர்களின் பேட்டிகள் வாயிலாக கேட்டிருப்பீர்கள். எனக்கு பெரும் பாக்கியம் அந்த மகா நடிகனோடு இணைந்து ஒரே திரைச்சட்டத்தில் தோன்றியது. அவருடைய நடிப்பை பாராட்டுவது என்பதல்ல, அவருடைய நடிப்பு இந்த சமூகத்தின் மீது, இந்த துறை மீது, இந்த தலைமுறை நடிகர்கள் மீது என்ன தாக்கம் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள். அவர் நன்றாக நடிப்பார், அது அவருடைய கடமையாக செய்து முடித்தார். ஆனால் அது என் மீது என்ன தாக்கம் ஏற்படுத்தியது? இதோ இந்த இளைய தலைமுறை, அந்த குழந்தை ஆதிரை பேசும் பொழுது இன்றைய சினிமாக்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. அதை மீறியும் சிவாஜி ஐயா அவர்களின் படங்களை பார்க்கிறாள் என்றால் அந்த தாக்கம் என்பது என்ன? அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியதுதான் சிவாஜி ஐயா அவர்களுடைய மிக பெரும் பங்கு. அவர் நடிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு கடமை இருக்கிறது, எனக்கு ஒரு பாத்திரம் கொடுக்கிறீர்கள், அதை நான் நடிக்கிறேன், ஒரு கடமை. ஆனால் தன்னுடைய அந்த வெளிப்பாடு என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவை முதல் முறையாக உள்வாங்கிய போது என்ன மொழியை கையாள்வது என்கின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தது. ஆக வசதியாக இருந்தது அப்பொழுது மேடை நாடகத்தில் இருந்த நாடகங்களை அப்படியே படப்பீடு செய்து, உண்மையில் ஒரு விதத்தில் சொல்ல போனால் நாம் சினிமாவை எடுக்க ஆரம்பிக்கவில்லை, அழகாக மிக வடிவமைக்கப்பட்ட நாடகத்தை அப்படியே சினிமாவில் பில்மில் பதிவு செய்தோம் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே, நடிகர்கள் என்பதை விட சங்கரதாஸ் சுவாமி ஐயா அவர்களுடைய பெரும் பாதிப்பினால் இசை சார்ந்த ஒரு நாடகமாக இருந்தது. நடிகர்கள் பாடியாக வேண்டும், மிகச்சிறந்த பாடகர்களாக இருக்க வேண்டும், அப்படி என்கின்ற ஒரு விதி, ஒரு கட்டமைப்பு இருந்தது. ஆக சினிமா ஆரம்பித்த பொழுது நல்ல பாடகர்கள் தான் நல்ல நடிகர்களாக இருந்தார்கள். வசனம் இரண்டாம் பட்சம் தான். ஒரு படம் சரியாக சட்டென்று ஞாபகம் திரு MKT அவர்களுடைய படம். ஒரு படத்திலே 93 பாடல்கள் இருந்தது என்பதுதான் ஒரு பெரிய விளம்பரமாக இருந்தது. அதிலே 93 பாடல்கள் இருக்கின்ற நிலையில் எத்தனை வரி வசனங்கள் அதில் இருந்து இருக்கும்? அந்த சூழலில் இருந்து ஒவ்வொரு நடிகனும் நன்றாக பாட வேண்டும் என்கின்ற ஒரு காலகட்டத்திலே சிவாஜி ஐயா அவர்கள் காலடி எடுத்து வைக்கின்றார். நடிகன் என்பதன் நடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் படியை அமைக்கிறார். பெரும் படி. அதே தமிழ் சினிமாவை ஒரு 50 ஆண்டு காலம் முன்னோக்கி செலுத்தி இருக்கிறார். ஒரு நடிகன் ஏன் வசனம் எப்படி பேசப்படுமோ அப்படி பேச வேண்டும். அதன் உச்சரிப்பு, அதனுடைய தொனி எனக்கு பராசக்தியில் மிகப்பெரிய பாடம். இதுவரை நான் ஒரு 50-60 முறை பார்த்திருப்பேன் பல காரணங்களுக்காக. இன்றும் அந்த படம் எனக்கு புதிதாக இருக்கிறது. மிக மிக அதில் கையாளப்பட்ட அணுகுமுறை,
அவரே கூட வேறு எந்த படத்திலும் அவர் செய்திருப்பாரா என்பதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. பராசக்தி ஆரம்பமே, இன்றைக்கு பல நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள், பல நானும் என்னையும் சேர்த்து சொல்கின்றேன், முதல் படத்தை நடித்ததிலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை, செய்த தவறுகளை திருத்தி திருத்தி திரித்து ஒரு திருத்தி 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 ஒரு 10வது படத்தில் 11வது படத்தில் ஒரு தைரியமாக நடிக்க தோன்றுகின்றது. ஆனால் நாடகத்திலிருந்து ஒரு ஒற்றை கோண ஒரு ஊடகத்திலிருந்து வேறு ஒரு திரைக்கு வரும் பொழுது அந்த மகா நடிகன் எப்படி புரிந்து நடித்தான் என்பதுதான் இன்றும் எனக்கு பாடமாக இருக்கிறது. மிக மிக யதார்த்தமான ஒரு கதை, ஆனால் நாடகத்தன்மையோடு எழுதியமைக்கப்பட்ட காட்சிகள், இரண்டையும் ஒரு சேர கையாளுவது என்பது ஒரு நடிகனுக்கு கையாண்டலாம், எப்படி வேணா கையாண்டலாம், கொடுக்க சரி கடமை வாங்கியாச்சு, அது முடிச்சிடலாம். ஆனால் அதில் ஒரு சிறந்ததொரு நிலைக்கு தன்னுடைய நடிப்பை, தன்னுடைய கதாபாத்திரத்தை கொண்டு சென்றதுதான் சிவாஜி ஐயா அவர்களின் மாபெரும் மாபெரும் அறிவு. அந்த படத்திலே இன்று நாம் பேசுகின்றோம், யதார்த்த சினிமா என்று பேசுகின்றோம், நடிக்க தேவையில்லை, சும்மா அப்படி உட்கார்ந்து போதும்ன்றாங்க. சில பேர் மிகை நடிப்பு அப்படின்றாங்க. நீங்கள் பராசக்தியை திரும்பவும் பாருங்கள், எத்தனை இடங்களில் அவர் யதார்த்தத்தை ஒட்டி செய்திருக்கிறார். அந்த நாடகத்தன்மையோடு எழுதப்பட்ட வசனங்களை சொல்லுகின்ற பொழுதும் அவர் யதார்த்த தன்மையை அங்கங்கு 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 முயற்சி செய்து நுழைக்க பார்க்கிறார். இதை செய்பவர்கள் உண்மையாக சொல்ல போனால், இதை கோட்பாடு ரீதியாக நடிப்பை கற்றுக்கொண்டவர்கள், நடிப்பை பரீட்சை செய்து கொள்கிறவர்கள் பண்ணுகின்ற ஒரு வேலை. ஆனால் ஒரு மண் சார்ந்த நாடகத்துறையிலிருந்து வந்து சினிமாவை தன்னுடைய முதல் படத்திலேயே பரீட்சித்து பார்த்தவர் அந்த மகான். இன்னைக்கு சொல்லணும், இன்னைக்கு சினிமா டிஜிட்டல் ஆயிடுச்சு, ஒரு ஷாட்டை பல முறை எடுக்கலாம், தப்பு பண்ணலாம், அந்த தப்பை திருத்திக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் பராசக்தியில் வருகின்ற ஒவ்வொரு காட்சி தனித்தனியாக எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு க்ளோஸ்அப்பில் என்ன பண்ண வேண்டுமோ அந்த க்ளோஸ்அப்பில் அவர் பண்ணுகிறார். ஒரு மிட்லாங் ஷாட்டில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார். லாங் ஷாட்டில் உடல் முழுக்க தன்னுடைய நடிப்பை வெளுத்த வேண்டும் என்றால் அதை அப்படி செய்கின்றார். நன்றாக தெரியும், இந்த தமிழ் படத்திலே என்றில்லை, எந்த ஒரு படத்திலும் சரி, முதல் படம் நடிப்பவனுக்கு எந்த உரிமையும் கிடைப்பதில்லை, எந்த ஒரு உரிமையும் கிடையாது, அவகாசம் கிடையாது. கேட்கின்ற நேரத்தில் வர வேண்டும், சொல்லியதை செய்ய வேண்டும், தவறு செய்யவே முடியாது. இன்று இந்த டிஜிட்டல் காலம் வந்த பிறகு அந்த பொன்னான அந்த ஒரு கட்டமைப்பு, ஒரு ரிச்சுவலிஸ்டிக் அப்ரோச் போயிடுச்சு. அந்த காலகட்டத்திலே, நான் வந்த காலகட்டத்திலேயே ஒரு மணி நேர படம் நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு 3 மணி நேரம் நெகட்டிவ் தான் கொடுக்கப்படும். ஐயா முக்தா ஐயா எல்லாம் உட்காந்துக்காரு, நான் போய் சொல்ல முடியாது. அவங்களே நாயகனுக்கு எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் தேடி தேடி பிடிச்சாங்கன்றது அவர் கூட சொல்லுவாரு. ஆக நீங்கள் 1 மணி நேர படத்திற்கு 3 மணி நேர நெகட்டிவே கொடுக்கும் பொழுது நீங்கள் தவறுகள் இருமுறைதான் செய்ய முடியும். அது தொழில்நுட்ப ரீதியாக இருக்கலாம், அல்லது கிளைமேட்டிக் கண்டிஷனாக இருக்கலாம். ஆனால் நடிகனுக்கு அந்த காலகட்டத்தில் தவறு செய்கின்ற உரிமையே கிடையாது. இதை இப்பொழுது இருக்கின்ற இளைய தலைமுறை அது கற்றுக்கொள்ள வேண்டும். பராசக்தியில் நன்றாக என்னால் கணிக்க முடிகிறது, ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொரு துண்டு காட்சியும், ஒவ்வொரு ஷாட்டும் அவர் ஒரே முறைதான் நடித்திருப்பார். ஏனென்றால் ஒரு நடிகனாக ஒரு உணர்ச்சி வெளிப்படும் பொழுது திரும்பவும் அதே உணர்ச்சியை உடனே செய்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அந்த முதல் முறை பண்ணதிலிருந்து கொஞ்சம் கீழே தான் போகும். ஒருவேளை நடிகன் அதே மனநிலையில் இருந்து தானே ஒன் மோர் அப்படி கேட்கும் போது அந்த மனநிலை அப்படி இருக்கும் பொழுது, ஆனால் ஒவ்வொரு துண்டு காட்சியிலும், ஒவ்வொரு ஷாட்டிலும்
நன்றாக நன்றாக நல்ல பஞ்சு பொதியை அடக்கி அடக்கி கல்லு மாறி ஆக்கின மாதிரி, பஞ்சு பொதி மெத்து மெத்துன்னு தானே இருக்கும், அதை போட்டு அடக்கி அடக்கி அடக்கினா கல்லு மாறி ஆகிற அளவுக்கு ஒவ்வொரு காட்சியும் ஒரு அணுகுண்டாக அது வெடிக்கிறது. அப்பொழுதுதான் தமிழ் சினிமா பராசக்தி வந்த பிறகுதான் நடிகளுக்கு கண் இருக்கிறது அப்படி என்று பார்க்கப்பட்ட படம். நான் கொஞ்சம் மிகப்படுத்தி கூட சொல்லலாம், ஆனால் எனக்கு அப்படிதான். சிவாஜி ஐயா படங்கள் வந்த பிறகுதான் ஓஹோ நடிகனுக்கு கண்ணு ஒண்ணு இருக்கா, அந்த கண்ணுல இவ்வளவு உணர்ச்சி காட்ட முடியுமான்னு அவர் தான் முதல்ல பண்ணாரு நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். ஆக அவரை கொண்டாடாமல் நாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு எனக்கு பெரும் பாக்கியம், எனக்கு பெரும் பாக்கியம். நான் அந்த காலத்துல இன்னைக்கு ஒரு பெரும் படங்கள் ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா உலகம் பூரா போய் சேருது. அந்த காலத்துல அப்படி கிடையாது. பராசக்தி வெளியாகி 6 வருடங்களுக்கு பிறகுதான் செங்கல்பட்டுன்ற டவுனுக்கு வருது. மெட்ராஸ்ல இருந்து பக்கம் தான், நடந்து போற தூரம். இருந்தாலும் 6 வருடங்கள் கடத்தி விடுது. அப்பொழுதுதான் நான் முதலாக பார்க்கின்றேன். என்னை பார்க்க வைத்தவர் என்னுடைய அப்பா. அப்பொழுது அவர் மீது காதல் கொண்டவன் தான். இன்றும் அதே காதலில் நான் அவர் மீது இருக்கின்றேன். எனக்கு கேள்விப்பட்டு அவரை பற்றி தெரிந்து கொள்வது என்பது வேறு. நேரடியாக நான் அனுபவப்பட்ட விஷயங்களே போதும் அவரை பற்றி நான் அறிந்து கொள்வதற்கு. முதலில் தேவர் மகன் அல்ல, புதிய வானம் என்கின்ற ஒரு படம் RV உதயகுமார் அவர்கள் எடுத்தார்கள், என்னுடைய திரைப்படக் கல்லூரி தோழர். அதிலே நான் ஒரு காட்சி நடத்தேன். அவரை நான் தூர தள்ளி நின்று பார்த்து கொண்டே இருந்தேனே தவிர அவரோட காட்சி எனக்கு அமையவில்லை. அப்பவே எனக்கு ஒரு ஐயோ என்னடா, ஒரு துண்டு காட்சி இருக்கக்கூடாதா, ஆனா சரி அமையல. ஆனால் எனக்கு படப்பிடிப்பு இருக்கிறதோ இல்லையோ, அந்த மாபெரும் மேதை படப்பிடிப்பில் இருக்கின்ற பொழுது நான் அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அவர் யாரையும் மிரட்டுறதோ இல்ல இது பண்றதோ, நான் ஒரு பெரும் நட்சத்திரம், எனக்கு இந்த இது அப்படியெல்லாம். அவர் வருவாரு, அவர் உட்காருவாரு, அவர் பாட்டுன்னு இருப்பாரு. ஆனா சுத்தி இருக்க மத்தவங்களுக்கு எல்லாம் தான் ஒரு பயம், பதட்டம். சிங்கம் சும்மா உட்கார்ந்து இருந்தா சரி நம்ம மேல பாயாதுன்னு நம்ம விட்டுருமா, ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும். அந்த பயம், அது பயம் கூட கிடையாது, அந்த ஒரு கடமை உணர்ச்சியை அண்டர்லைன் செய்யற ஒரு விஷயம் அது. அப்போ ஒரு காட்சி வருது, ஊட்டியில எடுத்தோம் அந்த படத்துல. ரவி யாதவ் அவரும் என்னுடைய திரைப்பட கல்லூரி தோழர். ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல லைட்டு போடுறாரு, நிழல் வந்துகிட்டே இருக்கு. ரவி யாதவ் இன்னைக்கு பாம்பேல மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவர். சிவாஜி ஐயாவை நிக்க வச்சு, யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணும்போது வேற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை நிக்க வச்சு லைட்டிங் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சரியா இருந்த பிறகுதான் சீனியர் ஆர்டிஸ்ட கூப்பிடுவாங்க. இப்போ ஐயா வந்துட்டாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன, அவன் பாவம், அவனுக்கு என்ன தெரியும், அவன் நேரா அப்படின்னு. ஆனால் சிவாஜி ஐயா அங்க நின்றுக்கும் போது அவருடைய தோற்றமே வேற மாதிரி இருக்கு. அப்போ லைட்டிங் தவறுதலா இருக்கு, நிழல் விழுது. அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா, இல்ல நான் இப்படி லைட் பண்ணிட்டேன் நீங்க இப்படி நில்லுங்கன்னு சொல்ல முடியுமா? என்கிட்ட சொல்லலாம். அவர் அப்படி நிக்கிறாரு. அது அந்த காட்சிக்கு, அந்த உணர்ச்சிக்கு, அந்த கதாபாத்திரம் அப்படித்தான் நிற்க வேண்டும். ஆனால் ஒளி அந்த 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 லைட் செய்யப்பட்ட விதம் கொஞ்சம் தடுமாற்றம். உடனே என்னடா அவரை கூட்டின்னு வந்துட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோமே, சரி இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு ரவி யாதவ் டென்ஷன். ஏன்னா அவர் கொண்டு அந்த சிங்கத்தை கொண்டு நிறுத்தியாச்சுன்னா வேட்டைக்கு விட்டுணும், சும்மா நிக்க வச்சிருக்க முடியாது. மரியாதை என்பது கிடையாது, அது நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நின்ன உடனே நிக்கிறாரு ரவி யாதவ் லைட்டை மாத்துறாரு, ஒரு சைலன்ஸ் அப்படியே அமுங்குது. அவர் விட்டார். நமக்கு அவர் சிங்கம், அவருக்கு நாங்கெல்லாம் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் மாதிரி இந்த விளையாட்டை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரை நிக்க வச்சு ஒரு 6 நிமிஷம் லைட்டை மாத்தி மாத்தி பண்ணா அவர் அப்படியேதான் நிக்கிறார். இல்லப்பா நீங்க கொஞ்சம் உட்காருங்க, இல்ல பரவாயில்ல நீங்க படுங்க அப்படின்னு நிக்கிறார்.
இவங்க பண்ணி பண்ணி பாக்குறாங்க, வரல. தம்பி ரவி, நீ ஒட்டு பட்டு அந்த அந்த லைட் இருக்கு இல்லையா, அந்த ஜூனியர், அத கொஞ்சம் அங்கிருந்து திருப்பி இப்படி போடு, என் மேல நிழல் வராதுன்றார். இது நான் மிகப்படுத்தல. நீங்க வேணா ஆரி உதயகுமார் கிட்டயோ இல்ல வந்து ரவி அது கிட்ட கேட்டு. அதாவது அந்த தொழில்நுட்பத்தில் நான் நடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்றது கிடையாது. தன்னுடைய நடிப்பை என்ன தொழில்நுட்பங்கள் உள்வாங்குகின்றன, அதை பற்றியும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு பெரிய பாடம். அப்போதுல இருந்தா நானும் கவனிக்க ஆரம்பிச்சேன். ஓஹோ, இப்படி ஒரு விஷயம் இருக்கும், நான் தெரிஞ்சுக்கணுமோன்னு. அன்னில இருந்தா என்னென்ன லைட் எங்க இருந்து வருது, என்னென்ன லென்ஸ்னா கூட நான் ஆரம்பத்துல கேட்க மாட்டேன். அது புதியவானத்தோட அவரோட வணக்கம் சொல்றதோட முடிஞ்சு போச்சு. தேவர் மகன், தேவர் மகன் நடித்ததோடு நான் திரும்பி போயிடணும். ஏன்னா என்னுடைய நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், நான் கற்றுக்கொண்ட கிடைக்க பெற்ற அறிவு எல்லாத்திலையும் அது வந்து முடிச்சாச்சு, வடிச்சாச்சு. என்ன அனுபவம், ஓரிரு காட்சிகள் தான் போதுமே. ஒருவேளை படம் முழுக்க நடிச்சிருந்தா நான் வந்து ஊருக்கே போயிட்டு இருப்போம் என்னவோ. என்ன அற்புதமான மனிதர். அவர் நல்ல நடிகர் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஒரு அற்புதமான மனிதர், எளிமையான மனிதர். பார்த்திபராஜா சொன்னார்கள் தேவர் மகனில் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு. ரொம்ப ரொம்ப முக்கியமான காட்சி. அந்த பஞ்சாயத்து சீன்ல வந்து நான் வந்து அவரை ஏசணும், கோபப்பட்டு அவர் வந்து அங்கிருந்து போகணும் அப்படின்ற ஒரு காட்சி இருக்கின்ற பொழுது, ஹலோ கேக்குதா, அந்த அந்த காட்சி வருகின்ற பொழுது எல்லாரும் வந்து டைரக்டர்ல இருந்து கமல் சார் வந்து சக நடிகராக இல்ல, அந்த எழுத்தாளராக அந்த காட்சியின் முக்கியத்துவத்தை பற்றி எனக்கு சொல்லுகிறார். அந்த இயக்குனர் பரதன் சார் வந்து அவர் சொல்றாரு, நீங்க வந்து இது இங்கனையான அது எனக்கு ஏற்கனவே அந்த காட்சி சிறப்பாக அமைய வேண்டும். அந்த காட்சி தான் அந்த படத்தை ஒரு பெரும் திருப்பத்திற்கு கொண்டு செல்கின்றது என்கின்ற மன அழுத்தத்தை என் மீது ஏற்கனவே திணித்து இருக்கிறார்கள். அவரவர்கள் கோணத்தில் இந்த காட்சி எப்படி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டார்கள். எனக்கு பிரச்சனை அதுவல்ல. என்னோடு இணையாக நிற்கின்ற, என்னோடு ஒரே திரைச்சட்டத்தில் அமர்ந்திருக்க போகின்ற சிவாஜி ஐயாவோடு நான் எப்படி தவறுதல் இல்லாமல் நான் இதை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற பல பெரிய மன அழுத்தம். அப்படின்னா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் தயாராக்கிறேன். சிவாஜி சாரை வந்து நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல வச்சுப்பேன். நான் பார்க்க மாட்டேன், அவரை ஷார்ட்ல மட்டும் பாத்துக்கிறேன். ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டே இருந்தாதான் வந்து ஒரு பெரிய மன அழுத்தம் வருது. வேணாம், விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் தயாராயிட்டு நான் காட்சியை பேசிக்கிட்டே அப்படி வரும்போது அவரை கண்ணுக்கு கண் ஃபர்ஸ்ட் அந்த மக்களோட நான் பேசுறேன். அந்த கண்ணுக்கு கண் பார்க்கும்போது அவர் ஒண்ணுமே பண்ணல, உட்காந்தே என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவ்வளவுதான். அதை என்னுடைய கவனம் சிதறுகிறது. அவருடைய பங்கு எதுவுமே இல்லை. எனக்கு அந்த கண்ணை பார்க்கும்போது சும்மா அப்படிதான் ஃப்ரோசன் கண்ணு தான். அந்த கண்ணுல வந்து உருட்டி மிரட்டி கூட என்ன பார்க்கல, அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. என்னால அத வந்து மீட் பண்ண முடியல. நான் திணறேன். சார் கட் ஒன் மோர். திரும்பியும் 2வது காட்சி, 2வது தடவை டேக் பண்றாங்க. திரும்பவும் அதே அப்படியே பார்த்து பேசிக்கிட்டே வர அதுல என்ன அப்படின்ற ஒரு கண்ணை பாக்குறேன். திரும்பியும் கட். சொன்னா நம்ப மாட்டீங்க, என் உடம்பு ஃபுல்லா இப்ப சொல்லும் போதே எனக்கு அப்படி சுருங்குது. ஐயோ என்ன இது, அவர் கமல் சார் சும்மா பார்த்தாலும், பரதன் சார் சும்மா பார்த்தாலும் ஐயோ என்ன வந்து ரொம்ப இதோ பாக்குறாங்களோ, இழிவா பாக்குறாங்களோன்ற ஒரு தேவையற்ற பயம் வேற. அப்போ பில்ம் இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது. அப்போ ஒரு பில்ம்ல ஒரு கேன்ல வந்து 400 அடி தான் ஓடும். 400 அடின்றது வந்து 4 நிமிஷ காட்சிகள் தான் எடுக்க முடியும். சோ அந்த 4 நிமிடத்திற்கான காட்சி முடிந்து விட்டு அந்த அந்த படச்சொல் முடிந்த பொழுது இன்னும் சுருளை மாத்தணும்.
நான் 2வது டேக்கு முடிக்கும் போது அந்த படச்சூழலை மாற்ற வேண்டியதா போச்சு. அவங்க படச்சூழலை மாத்துறதுக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்ப மாதிரி உடனே காடுங்க காடு போட்டு பண்றது கிடையாது. அந்த கேமராவை கழட்டி அந்த 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 அதுல ஒளி புகாம ஒரு ஒரு கருப்பு பை இருக்கும். அந்த 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 பிலிமை உள்ளுக்குள்ளேயே தெரியாம இந்த மந்திரவாதிங்க பண்ற மாதிரி அதை எடுத்து திரும்ப புதுசா ஒரு 400 அடி போட்டு அதை டைட் பண்ணி அப்புறம் போடுவாங்க. இவ்வளவு நடக்கிறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் ஆகும். எனக்கு அந்த 5 நிமிஷம் எனக்கு 50 மணி நேரமா போகுது. எனக்கு அப்படியே நின்றுட்டு இருக்கேன். ஐயா எழுந்து வராரு, என்ன நோக்கி எழுந்து வராரு. சரியா போச்சு. ஏற்கனவே எனர்ஜி லெவல் 0 கீழே போலாமா வேணாமான்னு போயிட்டு இருக்கு. ஐயா ஏதோ சொல்ல போறாரு. இப்படி நான் மாட்டிக்கிட்டேனே, என்ன இது இப்படி நம்பின ஒரு சீன் அப்படி பண்ணிட்டேன்னும் போது வர என் தோள் மேல கை வைக்கிறார். அந்த தோள் மேல கை வைக்கும் போது அதுல ஒரு மகா நடிகன், ஒரு சீனியர் நடிகன் அப்படியெல்லாம் இல்ல. ஒரு நட்பு என்னுடைய தோள் மீது பாயுது. ஒரு நட்பு என் தோள் மேல பாயுது. அந்த மென்மையா தொடர் விஷயம் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிருந்தாருன்னா, என்னடா இது பண்றியா அப்படின்னு கூட அந்த மட்டும். ஆனா ஒரு மென்மையான ஒரு போகை தொடுவது போல என் தோளில் வைக்கிறார். நட்பு பாய்கிறது. என்னுடைய பயம் சட்டென்று விலகுகிறது. சொல்லுகிறார், பாய் அப்படின்னு நல்லாதான் திட்டுற, நீ திட்டு. வேற யாருக்கு இந்த பாக்கியம் வேற யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? நல்லா திட்டு, என்ன அப்படின்றாரு. சரிப்பா நல்லா பண்ணு, போய் உக்காந்துட்ட. அந்த ஒரு தோள் மீது கை வைத்தது, அந்த 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 இதுல ஒரு நட்பு உணர்ச்சியை என் உடலில் பாய வைத்தது. அவரை கண்ணுக்கு கண் நேராக பார்த்து என்னால் அந்த வசனத்தை சொல்லி முடிந்தது. ஆக அந்த காட்சியில் நான் நன்றாக நடித்திருக்கிறேன் என்றால் அதற்கு முழு காரணமும் சிவாஜி ஐயா அவர்கள் தான். எங்களுக்கு நடிப்பு பயிற்சியிலே எங்களுக்கு ஒரு பெரும் பாடம் உண்டு. ட்ரஸ்ட், சக நடிகனோடு நம்பிக்கையோடு இருத்தல், சக நடிகன் மீது சாய்ந்து கொள்ளுதல். அந்த ட்ரஸ்ட்ன்றது ட்ரஸ்ட்ன்றது பண ரீதியான ட்ரஸ்ட் இல்ல. நான் ஒரு தப்பு பண்ணும் போது நான் கூட நின்று, அது நாடக நடிகர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அது. ஏன்னா நாடகத்துல உங்களுக்கு டேக் 1 டேக் 2 கட் சார் ஒரு முறை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருடைய உடலில், உணர்ச்சியில், உள்ளத்தில், அறிவில் ஏற்றப்பட்டது. நீ தப்பு பண்ண முடியாது. ஒருவேளை மூர்த்தி தப்பு பண்ணா நாசர் எடுத்து கொடுக்கணும், நாசர் தப்பு பண்ணா பார்த்திபராஜா எடுத்து கொடுக்கணும்ன்றதுதான் அடிப்படை பாடம். அதை அந்த மகாமனிதன் செய்தான். என்னை ஆசுவாசப்படுத்தினான். இன்றைக்கும் என்னுடைய திரைத்துறையில் நான் செஞ்ச மிகச்சிறந்த சீன் அதுதான் சொல்றது. உலகத்தின் எந்த கோடிக்கு சென்றாலும் சார் இந்த தேவர் மகன்ல சிவாஜி சாரோட நின்று நான் எப்படி அந்த ஆளுக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியும்? நான் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது நான் சந்தோஷப்படுறதை விட ஐயா உங்களுக்கு நன்றி. அதுதான். அது மட்டும் இல்லாம அந்த படம் முடிந்து பிரபு சார் எனக்கு போன் பண்ணாரு. பிரபு சார் ஏன்னா அவரு சாதாரணமா போன் பண்ண மாட்டாரு. அவரு நான் போன் பண்ண பாய் அப்பா பேசணும்ன்றாரு. அப்படியா சார், ஓகே சார். ஐயா போன் பண்றாரு. எனக்கு திடீர்னு இது மிமிக்ரை பண்றாங்களோ, அவர் எனக்கு போன் பண்ணி எனக்கு நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டிய அவசியம். சொல்றாரு, பாய் ரொம்ப நல்லா பண்ணிருக்கையா, தேவை மாதிரியே இருக்க அப்படின்னாரு. எனக்கு இதை விட பெருது விருது என்ன வேணும்? ஆஸ்கர் கொடுத்தா அதுக்கு பல ஒரு குழு இருந்து அதை பிரிச்சு ஆராய்ச்சி கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்றதை விட ஒரு மாபெரும் நடிகன் என்னை அழைத்து நீ நன்றாக நடித்திருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அதை எப்படி வந்து இந்த பாராட்டு என்பதில்லை, இந்த பண்பு தான் என்னதான் மிகப்பெரிய நடிகனாக இருந்தாலும் வளர்கின்ற ஒரு நடிகனை தட்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற பண்பைத்தான் நான் கற்றுக்கொண்டேன் அதில். ஆக நடிப்பை மட்டுமே அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதல்ல, பண்பு, தொழிற்தன்மை.
அவர் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, நான் வந்து என்ன எந்த ஸ்டுடியோக்கு போனாலும் எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், ஒரு பாத்ரூம் இருக்கும். அங்க தூங்கிட்டு நான் என் குழந்தைகளே பார்த்தது இல்ல. நான் சினிமால இருக்கும்போதுன்னு சொல்லுவாரு. ஆனாலும் நீங்கள் என்பதான் உடல் தளர்ந்து இருந்தாலும் என்னவா இருந்தாலும் ஒரு நடிகனுடைய கடமை முழு தெம்போடு அவன் அவன் கேமரா முன் காட்சியளிக்க வேண்டியிருக்கிறது. இந்த பண்புகளைத்தான் நான் சிவாஜி ஐயா அவர்களிடம் கற்றுக்கொண்டேன். கடைசியாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த இந்த இப்பொழுது மிகவும் வைரலாக வலைதளங்களிலே போய்கொண்டிருக்கிறது. அவரு தாதா சாஹேப் பால்கே அவார்டு வாங்கின பிறகு ஒரு ஆங்கிலத்துல வந்து மிகச்சிறந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு 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 இன்டர்வியூவை கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூவை ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்து எனக்கு எப்போ மனச்சோர்வு வருதோ, எனக்கு எப்போ மன அழுத்தம் வருதோ அதை தான் நான் உட்கார்ந்து பார்ப்பேன். எவ்வளவு ஒரு கள்ளம் கபடமற்ற மனிதன் இவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய கள்ளம் கபடமற்ற அந்த உள்ளத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்க முடியுமா என்றுதான் எனக்கு ஆச்சரியம். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, யாராவது பார்க்கலன்னா தயவு செஞ்சே நீங்க பாருங்க. அந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டு வாங்கின உடனே அவர் ஆங்கிலத்தை அவர் பண்ணு ஆங்கிலம். அவர் என்ன பெரிய இந்த இந்த குடும்பத்துல இருந்தா வந்தாரு, ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து அவர் பேசுற இங்கிலீஷ் எப்படி இருக்கு? சரி, இங்கிலீஷை விடுங்க. ஒரு நடிகன் ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு வச்சிருந்தா கூட அதில் 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 அடங்கி இருக்கின்ற உண்மைகள் என்ன அவார்டு இந்த அவார்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஒண்ணுமே இல்லை. என்ன நான் பாட்டினையும் கடமையை செய்யறாங்க, சந்தோஷம். அது கிடைக்கலாம். இது என்ன மனத்தெளிவு? இந்த மனத்தெளிவு எனக்கு எப்போ வரும்? எத்தனை ஆண்டுகள் கழிச்சு வரும்? அவர் அதுல சொல்றாரு. ஏன் வந்து அவர் அந்த காலத்திய மற்ற எல்லா நடிகர்களை விட மிக மிக முழுமையான உண்மையான மனிதன். நடிகன் என்பதை விடுங்கள், அது உலகத்துக்கே தெரியும். அவர் சொல்றாரு, அந்த 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 பேச்சாளர் கேட்கிறாரு, நீங்க வந்து அரசியலில் இருக்கிறீர்களே. என்கிட்ட கேட்டாலும் நான் சொல்வேன், எவன கேட்டாலும் இல்ல நான் என்னென்னவோ பண்ணணும்னு நினைச்சேன், மக்கள் அதை வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவாஜி அவர்கள் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தயக்கமே இல்லாம ஐ எம் எ ஃபெயிலியர் அப்படின்றாரு. அதுல ஒரு அழகு. உலகத்தில் எந்த மனிதனுக்கும் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கின்ற மனப்பான்மை கிடையாது. குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு, நடிகர்களுக்கும் எல்லா இந்த மனிதன் அதை ஏற்றுக்கொள்கிறார், அதை பொதுவெளியில் சொல்லுகிறார். அப்போ எனக்கு என்ன பாடம்? டேய், நீ எவ்வளவுதான் ஏணி ஏறினாலும் நீ அந்த குழந்தை மனதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நீ என்ன நடந்தா என்பதை உண்மையிலே நீ சொன்னாதான் மக்கள் வந்து உங்ககிட்ட இருந்து ஒண்ணு கத்துக்குப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு கத்துக் கொடுத்தாரு. ஆக இந்த மனிதனை அக்டோபர் 1 மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் பாராட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும், நான் நன்றி சொல்லிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். அந்த 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 ஒரு உணர்வை உங்களோட இன்று பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சி. ஐயா அவர்களுக்கு காலம் கடந்தும் உயிர் கடந்தும் என்னுடைய நன்றிகள் அவர் காலடியில் பறந்து நிற்கும். நன்றி 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 சார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உரை. இன்னைக்கு வந்து இந்த நாளை வந்து உங்களுடைய உரை நடிகர் திலகம் அவர்களை ரொம்ப நெருக்கமாக உணர வைத்தது. திரையில பார்த்த நடிகர் திலகம் அவர்கள் உங்களுடைய தோல்ல அப்படி கை வைத்த அந்த தருணம் இருக்குல்ல, அதை நீங்க பகிர்ந்த போது அது என்ன மாதிரியான ஒரு உணர்வை தந்ததுங்கிறத நீங்க எங்களுக்கு கடத்திட்டீங்க. அதன் வழியாக நாங்கள் ஒரு வகையில் நடிகர் திலகம் அவர்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற, அந்த அன்பை பெற்ற ஒரு உணர்வை பெற்றிருக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு உரை. நீங்க பல்வேறு பணி நெருக்கடிக்கு இடையிலையும் இதுல இணைஞ்சிருக்கிறீங்க. இந்த ஏற்பாட்டு குழுவின் சார்பில் நடிகர் நாசர் ஐயா அவர்களுக்கு நம்ம அனைவர் சார்பிலும் மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்குவோம். ஒருவேளை என்னுடைய நிகழ்ச்சி நிறைவடைந்து விட்டால் மீண்டும் வருகிறேன். நீங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தால் நான் வந்து கலந்து கொள்கிறேன். வேண்டும். நன்றி, நன்றிங்க சார். நன்றி சார். நண்பர்களே,
நாசர் சார் அவர்கள் இன்னொரு ஒரு நிகழ்வுக்கு சென்றுவிட்டு நாம் தொடர்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் இணைகிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. அண்ணன் நீங்க பேசுறீங்களா அல்லது நம்ம தங்கப்பன் சார் அழைச்சிடலாமா? மியூட் அன்மியூட் பண்ணுங்க. நீங்க பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆகவே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் என்று நினைக்கிறேன். இதில் அறிமுகத்துக்கு எல்லோரும் தெரிந்தவர்கள். இது நிறைய பேர் முருகபூபதி ஐயா கூட வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் பேசுவதற்கு நேரத்தை வீணாக்காமல் தங்கப்பனை பேச வைத்து விட்டு எங்களுடைய முக்தா ஐயா முக்தா சார் அடுத்து போயிடலாம். நண்பர்களே, நடிகர் திலகம் அவர்களை இந்த அக்டோபர் 1 அவருடைய பிறந்த நாளில் தான் கொண்டாட வேண்டும் என்று இல்லை. வருடத்தினுடைய 365 நாட்களும் அந்த மாபெரும் கலைஞரை நாம் கொண்டாட வேண்டும் என்று நாசர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர் பேசும்போது பயன்படுத்திய வார்த்தை மகான், மேதை, மனிதர் என்கிற வார்த்தைகள். நடிகர் திலகம் அவர்களுடைய அந்த நடிப்புக்கு வெளியில அவர் ஒரு மனிதராக எவ்வாறு இருந்தார் என்பதெல்லாம் அவர் பேசினார். இப்போ இந்த நேரத்துல நாம் நம்முடைய நடிகர் திலகம் அவர்களுடைய குடும்ப நண்பர், பலகாலம் அவரோடு மிக நெருக்கமாக பழகியவர், வணக்கத்திற்குரிய ஐயா தங்கப்பன் ஐயா அவர்கள் ரஷ்ய கலாச்சார மையத்தினுடைய பொறுப்பாளராக பல்லாண்டு காலம் பணியாற்றிய பெருமைக்குரியவர் ஐயா தங்கப்பன் ஐயா அவர்கள். ரஷ்ய கலாச்சார மையத்தோடு நடிகர் திலகம் அவர்களுக்கு இருந்த உறவையும் நெருக்கத்தையும் நம்மில் பலர் அறிந்திருக்கிறோம். அப்படியான ஒரு நெருக்கத்திற்கு காரணமாக அமைந்தவர் நம்முடைய ஐயா தங்கப்பன் ஐயா அவர்கள். நாம 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் திலகம் அவர்களுக்கு நம்ம அந்த 5 நாட்கள் கருத்தரங்கம் நடத்திய போது அதிலே ஐயா சந்திரசேகரன் ஐயா அவர்கள், தங்கப்பன் ஐயா அவர்கள் இவங்க எல்லாருமே இணைந்து அதுல பேசினார். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் திலகம் அவருடைய நண்பர். இன்றைக்கு அவர்கள் ரஷ்ய நாட்டில் இருக்கிறார்கள். அங்கிருந்து இந்த இணையவெளி கூட்டத்துல அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஐயா அவர்களை இந்த நடிகர் திலகம் பிறந்த நாள் விழா இணையவெளி கருத்தரங்க ஏற்பாட்டாளர்கள் சார்பில் வருக வருக என வரவேற்று அவர்களுடைய கருத்துரையை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். வருக ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க தங்கப்பன் ஐயா. வேலாயுதம் அன்மியூட் கொடுத்து ஐயா கேக்குதுங்க. கேக்குது. ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இது ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துல, நவீன உலகத்துல நம்ம ஒரு மகா கலைஞனை பத்தி பேசுறது உண்மையில ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேல இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூட நினைக்கிறேன். காரணம், உங்க அழைப்புதல் அற்புதமான அழைப்புது. நான் பார்த்தேன். அதை நான் ரஷ்யாவில் இருக்க பல பகுதிகளுக்கு அனுப்பிச்சேன். விளாடிவாஸ்டாக்ல இருந்து அல்டாய், செயின்பர்க், எங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சேன். ரஷ்ய நண்பர்களுக்கு அதை கூட திருப்பி அனுப்பிச்சிருந்தேன் நம்ம இவருக்கு, மூர்த்தி அவருக்கு. அதை ரஷ்யன்ல அப்படியே மொழிபெயர்த்துட்டாங்க. அந்த இன்விடேஷனே மொழிபெயர்த்து அதை அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நான் அதை பார்த்து கண்கலங்கிட்டேன். ஏன்னா அவங்க சொல்றாங்க, அதை இவ்வளவு பெரிய நடிகர் சொல்லிட்டு அவங்க போய் கூகுள்ல பார்த்துருக்காங்க. யார்? சிவாஜி கணேசன். பார்த்து ஃபுல்லா படிச்சுட்டு சொன்னாங்க, எப்படி நம்ம இதனால விட்டதுனால ஒரு சிவாஜி பிலிம் ஃபெஸ்டிவல் விளாடிவாசல் நேரத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய அரசாங்கம், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், நான் ஒரு 2-3 மாசம் போயிட்டு வந்தேன். நான் இப்போ திருப்பி போகிறேன். அதே மாதிரி அல்டாயில் இன்னைக்கு காலையில் தான் பிரபு சார்ட்டி பேசுகிறேன். ராம்குமார் சார் ஃபோன் பண்ணேன், லைன் கிடைக்கல. இந்த டைம் டிஃபரன்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஜூன். அதனால் நான் பண்ணிட்டு பிளெயினில் உட்காந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்து வர டைமில் பிளெயின் மூவ் ஆயிடுச்சு. அப்போ நான் இப்போ எடுத்துட்டார் பிரபு சார். ஏன்னா அந்த இதோட ஆரம்பிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி செய்தி சொல்லணும் ராம சார் பண்ணேன். அது அவர் பிஸியாக எடுக்க முடியல. அதாவது நீங்க எடுத்துட்டீங்க, பிளைன் மூவ் ஆகுது, அதனால சுருக்கமாக சொல்லிட்டு 2 மாபெரும் கலைஞர்களை நம்ம
தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு கலைக்கு உண்மையில உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு கலைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கொடுத்துருக்கு. அதுல வந்து சிவாஜி கணேசன் மகத்தானவர். அது பார்த்தீங்கன்னா நடிகர்கள் மட்டும் அதே மாதிரி இளையராஜா வந்து அந்த மியூசிக் இசை ஏறத்தாழ 1100 படங்களுக்கு மேல ஒரு மாபெரும் அவரு ஒரு மெசேஜ் எனக்கு கொடுத்துருக்காரு, அருமையான மெசேஜ் சிவாஜி அப்பா பாராட்டி. இந்த 2 கலைஞர் அவர் என்ன சிவாஜி அப்பா வந்து வரிசையாக கூட்டு பண்ணி பல முறை முயற்சி செஞ்சு முடியல, என்னால் பல காரணங்கள், அதெல்லாம் போக முடியாமல் போயிடுச்சு அவர் கடைசியில். அப்போ அதனால வந்து நான் அதை வந்து அந்த ஃபேமிலியை வந்து ஏதாவது ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும். அதனால நான் அந்த அரசாங்கத்துக்கு சொன்னேன், இது மாதிரி வந்து நீங்கள் மாகாண அரசாங்கம் இருக்கு அல்டாயின்னு சொல்லிட்டு, அல்டாயினுடைய வரலாறு வந்து சைபீரியா பகுதியில் இருக்கு. நிக்கோலே ரோலிக் என்ற மாபெரும் ஓவியர் பிறந்த ஊர் செயின்ட் பீட்டர்பர்க். ஆனால் அவர் அங்கே வந்து தான் இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடங்கள்லாம் நாங்கள் எடுத்துருந்தோம், ஆராய்ச்சியில் எடுத்து வந்திருக்கோம். அவர் வந்து அந்த அல்டாய் மலைப்பிரதேசம் தான் இமயமலைக்கு வந்திருக்காரு. இது ஒரு வரலாற்று குறிப்பு எடுத்திருக்கோம். இது ஒரு எக்ஸிபிஷன்லாம் பண்ணலான்னு இருக்கோம். அப்போ வந்து நான் இளையராஜாவுக்கும் பிரபு சாரையும் வந்து அந்த அரசாங்கம் கௌரவித்து ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுக்கணும்னு சொல்லி வேணும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சோவியத் இன்னைக்கு மாறி இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டுக்கும் இது அவங்களுடைய தமிழ்நாட்டுக்கும் வந்து அல்டாய் மாகாணத்தையும் வந்து ட்ரேட் அண்ட் கல்ச்சரல் சென்டர் இன் சென்னைன்னு ஆரம்பிக்க போகிறோம். அது வரப்போகிறாங்க, அந்த குழுலாம் வராங்க, அங்கே மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வராங்க. அந்த ஊர் வந்து சிம்போனி சிம்போனிக்கு மிகப்பெரிய பேர் பெற்ற சிம்போனிக். அது இளையராஜா ரொம்ப பிடிச்சது, அவருக்கு ஆனர் பண்ணுறதுக்கு. அந்த செய்தி அவர்கிட்ட சொல்லுங்கிறது தான் நான் வந்து ராம்குமார் சார் பார்த்தா கண்டுபிடித்து நம்ம ரிலீஸ் பண்ணுறது. பிரபு சார்கிட்ட சொன்னார், சொல்லிட்டு தான் அந்த பிளேன் டக்குன்னு மூவ் ஆயிடுச்சு ஏர்போர்ட்ல இருந்து ரொம்ப ஃபாஸ்டா. அது இந்த இடத்துல போயிருக்கேன். ஏன்னா இந்த தமிழ்நாட்டை வந்து எல்லா இடத்துலையும் புறக்கணிக்கிற ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கு. அது நான் அரசியல் ரீதியா பேசல, பொருளாதார ரீதியா பேசல, ஆனால் தமிழ்நாடு என்று ஒண்ணு இல்லை அப்படின்னு மேப்பில் இருக்காது. பாத்தீங்கன்னா எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அந்த கட்சியை நம்மளும் ஆதரிச்சுட்டு இருக்கோம். அதான் நம்ம துரதிருஷ்டம். என்ன பார்த்தீங்கன்னா அதுல அங்க வந்து ஃபெஸ்டிவல் நடத்த போறோம் நெக்ஸ்ட் இயர் ஜூன் ஜூலைல வந்து இங்க ஒரு திரைப்பட விழா ஒன்லி தமிழ் பிலிம் தான். ஒரு 4 படம் போட போறோம். அதில் போட போறோம். இப்போ வந்து அதனால அந்த மகிழ்ச்சியான செய்தியோட ஆரம்பிக்கல. நான் ஒரு சுருக்கமாக சிவாஜி சொல்லுவேன். நிறைய நீங்க செஞ்சிருக்க முயற்சி வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கும் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் பேசிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. சிவாஜி கணேசனுக்கு ரஷ்யாவுக்கும் தொடர்பு சொன்னீங்க. இந்த பேலட் ஆஃப் எ சோல்ஜர்னு ஒரு படம், ஒரு இராணுவ வீரரின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்ய நாவலாசிரியர் கதையை வந்து தமிழ்ல எடுத்தாங்க டைரக்டர் புள்ளையா. அதுதான் அதில் வந்து எல்லா நடிகரும் நடிச்சிருப்பாங்க. ஜெயலலிதா இருந்து பத்மினி, சிவாஜி கணேசன், இதெல்லாம் சிவகுமார் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு ராணுவ வீரர் வருவார். அந்த வீரத்தனம், அந்த சோல்ஜர்னா சோல்ஜர் எப்படி இருக்கணும், அது அருமையான பாட்டை வந்து கூட கனவு எழுதிப்பார். காஷ்மீர் பணி மகன் இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அருமையான பாட்டினி கூட ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல். அதுக்கப்புறம் என்னுடைய தொடர்பு வந்து குடும்ப நண்பராக சொல்லலாம், இல்லை சொந்தக்காராக சொல்லலாம், எப்படி சொன்னாலும் அது ரஷ்யா தான் இணைச்சிச்சு. அது சிவாஜியோட ரொம்ப அந்நியன். இல்லைன்னா பார்த்துருப்போம், பேசியிருப்போம், வழியா அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேசிக்க மாட்டோம். அது ரஷ்ய கலைக்குழு வந்து அவர் இன்னும் இன்வைட் பண்ண போயிருந்தேன். அவர் தலைமை தாங்கணும் அப்படின்னு. அப்போ அவர் வர முடியல. அப்போ ஜனதா தள் தலைவராக இருந்தார். அப்போ ஏதோ ஒரு வேலையை அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இந்த வாட்டி வரல, நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு விண்வெளி வீரர் வந்தார், ராகேஷ் சர்மாவுக்கு ட்ரைனிங் கொடுத்த விண்வெளி வீரர் வந்தார். அதுக்கு போய் கூப்பிட்டேன். அப்போ ஏதோ ஒரு என்னதான் ஒவ்வொரு வாட்டி கூப்பிட்றேன், வர முடியல, நான் அடுத்த பார்த்துடலாம். அப்போ ரஷ்ய கலைக்குழு வந்துச்சு. இவர் கலைஞர் வரணும் சொன்னது கட்டாயம் எப்படிதான் வந்துடுறேன் சார். ஆனால் அந்த வாக்கு என்பது அவர்கிட்ட வந்து ரொம்ப முக்கியம். அவங்க பல பேர் நடிப்பு சொன்னீங்க. அவர் சொந்த வாழ்க்கையில் வந்து ஒரு கமிட்மெண்ட்டா அது பின்வாங்க மாட்டாரு. அது வந்து ரொம்ப அந்த தேதி கொடுத்தா தேதி தான். அதை வந்து என்ன பண்ணாருன்னா, அப்போ ஜனதா தள் தலைவர் அவர் போய் பார்த்து பேசி ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட பிறகு நான் வந்து எவ்வளோ அழைப்பது வேணுங்க ஐயான்னு கேட்டேன். பழைய கலைவனர் அந்த நிகழ்ச்சி ஒரு 50 கோடி போதும் அப்படின்னாரு. இல்லை, அது மொத்தமாக 1400 கெப்பாசிட்டி, ஒரு 100 தட்டு மேனு, 100 50 போதும் அப்படின்னு சரி. அப்புறம் ஒரு அந்த விழா நடந்து 3 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி என்கிட்ட ரொம்ப உரிமையாக பேசுவார். கோச்சிக்க மாட்டியா, எனக்கு இன்னும் ஒரு 200 கார் இன்ட்ரெஸ்ட் வேணும், ஏன்னா எங்கள் ஜனதா தள் ஆள்லாம் வரேங்கிறான், இப்போ நான் வரதுனால
தரேன் நான் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் என்டி வானவங்களே மூத்த வழக்கறிஞர் பொதுச் செயலாளர் அவர்கிட்ட சொன்னேன், நீ என்ன மண்ணாங்கட்டி 200 இன்டென்ஷன். அவருடைய புதல்வர் நடிகர் திலகம் அவர்களை அருகிருந்து பார்க்கவும், அவரோடு உரையாடவும், அவரோடு பழகவும், ஒரு மாணவ பருவத்திலே இருந்து, பள்ளி மாணவனாக இருந்த காலத்திலிருந்து நடிகர் திலகத்தினுடைய மறைவு வரை அவரோடு அருகிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவர் ஐயா முக்தார் ரவி அவர்கள். நாம் இந்த நிகழ்வுக்காக அவர்களை தொடர்பு கொண்டு பேசிய போது ரொம்ப உற்சாகமா பேசினாங்க. நான் அண்ணன் மூர்த்தி அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப அவர் பேசும்போது எனக்கே அந்த தொலைபேசி வழியாக அவர் முக்தா ரவி அவர்கள் பேசிய போது அந்த உற்சாகம் நம்மை தொற்றிக் கொள்ளுகிறது. நடிகர் திலகம் அவர்களை குறித்து பேச 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 அவர்கள் பொது வெளியில் எங்கும் நமக்கு கிடைக்காத பல தகவல்கள் அவங்கள்ட்ட கொட்டி கிடக்கு. நாம இந்த சந்தர்ப்பத்துல அவங்க சில விஷயங்களை முன்வைத்து இங்க பேச இருக்கிறாங்க. நாம 100ஆண்டு விழாவை ஒட்டி ஐயா முக்தார் ரவி அவர்கள் சொல்ல வேணுமானா அவங்க சொல்ல, ஏன்னா முக்தா சீனிவாசன் ஐயா அவர்களே மிகச்சிறந்த எழுத்தாளர், பல்வேறு நூல்களை எழுதியவர்கள். ஐயா ரவி ஐயா அவர்கள் அவங்களுடைய அனுபவங்களை பகிர நாம் அதை ஒரு ஆவணமாக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஒரு களஞ்சியமாக திகழக்கூடிய ஐயா முக்தார் ரவி அவர்கள் இந்த நடிகர் திலகம் அவருடைய பிறந்த நாள் விழாவில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள். நம் அனைவர் சார்பிலும் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த விழாவினுடைய சிறப்புரையை நிகழ்த்துமாறு மிக பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க ஐயா, உங்க மைக் அன்மியூட் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுங்க. எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். ஐயா நாசர் அவர்களும் தங்கப்பன் அவர்களும் எங்கள் நிறுவனத்தை பத்தி சொன்னார்கள், பேசினார்கள், பெருமையாக பேசினார்கள். எனக்கு பிடிச்ச மகிழ்ச்சியாக. ஐயா சிவாஜி கணேசனை பத்தி பேசணும்னா ஒரு நாள் பத்தாது. நீங்க கொடுத்த டைமுக்கு என்னால எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அதை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அவரோட பழகினது 69 சிவா நிறைகுடம் படம். அப்ப எனக்கு ஒரு 11 வயசு. அப்பா அவரை சந்திச்சேன். அப்ப சந்திக்கும் போது ஒரு குழந்தையா என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாரோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணார். இப்படி நான் எங்க நிறுவனம் அவரை வைத்து பல படங்கள் 90s மட்டும் எடுத்ததுனால அவரோடு பழகக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் பழகக்கூடிய அனுபவங்கள் எனக்கு கிடைத்தது. அவரால் பெரிய அனுபவங்கள் பெற்று அது எனக்கு நடைமுறைக்கு மிகவும் உதவியாக இருக்கிறதுங்கிறது நான் சொல்றது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அதை நினைக்கும் போது இன்னைக்கும் பிரமிப்பா இருக்கு. அது வாயால் வர்ணிக்க முடியாது. நாங்க அந்தமான் காதலிங்கிற படத்துல அவருக்கு கதையை சொல்லி பிக்ஸ் பண்ணோம். பிக்ஸ் பண்ண உடனே அவர் என்ன சொன்னாரு, அந்தமான்ல ஒரு 10 நாள் போய் எடுக்கலாம் அப்படின்னு. சரி நானும் வந்துடுறேன் அப்படின்னா. வந்த உடனே எல்லாருக்கும் ஹர்ஷவர்தனாங்கிற கப்பல்ல பிக்ஸ் பண்ணோம். சுஜாதா, மகேந்திரன், செந்தாமரை, அதுக்கப்புறம் கவிதா, சந்திரமோகன், இப்படி நடிகர்களுக்கெல்லாம் பிக்ஸ் பண்ணோம். சிவாஜி ஐயா அவர் மனைவி கமலா அம்மாக்கு, அது கூட ஜவஹர் மில்ஸ் ஓனர் ஒருத்தர், அவர் சிவாஜி ஐயா செலவுலயே வந்தார். அவர் அதுக்கு டிக்கெட் எல்லாம் அவரே போட்டுட்டாரு. அவர் தங்கறதுக்கு அவரே பார்த்துட்டாரு. அவரே அழைச்சிட்டு வந்தாரு. வரும்போது ஃபிளைட்ல நாங்க எல்லாருக்கும் பாஸ்போர்ட் இது கேட்டோம். நீங்கெல்லாம் எப்படி போறீங்க? நாங்கெல்லாம் ஹர்ஷவர்தன் ஷிப்ல போறோம். ஏண்டா நான் மட்டும் என்னடா பாவம் பண்ணேன்? நான் கப்பலே பார்த்தது கிடையாதுடா.
உங்களோட நானும் வரேன்னு சொல்லிட்டு அவரும், ஏன்னா அந்த கப்பல் டிராவல்ங்கிறது டிடிஎஸ் ஆன டிராவல், கிட்டத்தட்ட ஒரு 48 hours டிராவல். அது ரெண்டாவது சில பேருக்கு இந்த சிசிக்கு வரும். இதெல்லாம் வந்து மனசுல வச்சுட்டு அவருக்கு இங்கேருந்து பிளைட்ல இது பண்ணலாம், அவர் சௌரியமா வரட்டும்ங்கிறது நினைப்பு வந்தோம். கண்டிப்பா முடியாது, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வந்துட்டு நாங்க எல்லாரும் கப்பல்ல போனோம். அவர் ரொம்ப சந்தோஷம். அதாவது அந்த கப்பல்ல அவருக்கு இது பண்றது எல்லாம் மேலே இருந்து கீழே இறங்கி எல்லா இதையும் சுத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் டே காலம்புற ஒரு நானும் அங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணோடனே ஒரு 5:30 மணிக்கு சிவாஜி மேல போற சத்தம் கேட்டது. கேட்ட உடனே பெரியப்பா வந்து, நான் மேல பர்த்துல படுத்திருந்தேன், உடனே தட்டி என்னடா அவர் மேல போறாரு அப்படின்ற உடனே சரின்ட்டு நானும் மேல போனேன். மேல போனோம் கொஞ்சம் இந்த வெளிச்சம் வர இந்த சூரிய உதயம் சமயம். நான் பக்கத்துல போனோடனே பிரஷ் பண்ணிட்டியான்னு ஒரு வார்த்தையை கேட்டேன். நான் இவருக்கு சொன்னாங்க ஓடி வந்த உடனே எனக்கு சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வாய முடிந்த ஒரு பக்கமா ஓரமா நின்றுட்டு இருந்தேன். அப்ப உடனே நாங்க பாரு சூரிய உதயம் வரும் பாரு, அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த சூரிய உதயம் வந்து அந்த கடல்ல தெரியும். அது அந்த கடல்ல வந்து அது கீழேந்து வர ஒரு பால் மாதிரி வரும். அது அந்த பால், அந்த பொன்னிறமான அந்த பால் வந்து அப்படியே சிவப்பா மேல வர வர இந்த மீன்கள் வந்து அப்படி துள்ளி குதிக்கும். இந்த அது வந்து அந்த காட்சியை வந்து வர்ணிக்க முடியாது. இவர் ஆஹா ஆகான்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு இருந்தார். பார்க்கும்போது கேமரா கொண்டு வரல பாரு அது இதுன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு, அதாவது அந்த நேச்சர் அந்த இதை பார்க்கறதுக்குன்னு ஒரு ஆர்வமிக்க ஒரு சிவாஜிய அப்ப பெற்ற பார்த்ததுக்கு ஒரு பெரிய ஒரு ஐயா. அந்த ஐயா பத்தி பேசணும்னா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அதே படத்துல நாங்க பணம் என்னடா பணம்னு ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு தேக்கடி போனோம். ஏன்னா அந்த அங்க எடுக்க முடியல, அந்தமான்ல எடுக்க முடியல, அதனால அவர் தேக்கடிக்கு போனோம். தேக்கடிக்கு போகும்போது அவரை பிளைட்ல மதுரை முட்டு வந்துட்டாரு. மதுரைல இருந்து அவருக்கு இது கார்ல தான் அழைச்சிட்டு போனோம் தேக்கடிக்கு. மதுரையில வரும்போது ஸ்டெப்ல கால் தடிக்கு விழுந்துட்டாரு. விழுந்த உடனே அப்புறம் அங்க இருக்கிற அந்த குரு வந்து அவருக்கு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி காலெல்லாம் அவருக்கு இது பண்ணாரு. ஆனா காலில் ஃப்ராக்சர் அப்படியே கிளம்பி வந்துட்டாரு. வந்த உடனே எங்களுக்கு அங்க தகவல் சொன்ன உடனே அப்புறம் போய் அவரை போய் பார்த்தோம். பார்த்தா 100 டிகிரி ஜுரம். நாங்க வந்து ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணலாம், வேண்டாம், நான் இன்னொரு நாள் வந்து பரவாயில்ல அப்படிங்க. கண்டிப்பா முடியாதுன்ட்டார். இல்ல வேண்டாம் வேண்டாம். நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோம். இல்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு. வந்த உடனே அடுத்த நாள் காலம்புற ஷூட்டிங்கு. பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி 6 மணிக்கு ரெடியா மேக்கப் போட்டு உட்காந்துட்டாரு. மட்டும் ஜுரம் வேற, கோட் ஷூட் வேற. அப்பன்னு பார்த்து தேக்கடியில ஒரே வெயில் வேற. வெயிலோட சரின்னு சொல்லிட்டு இந்த பணம் என்னடா பணம் பாட்டு எடுத்தோம். பாட்டு எடுத்த உடனே அவர் சொன்ன இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி வேதனையில தானே பாடுறேன், உடல்ல வேதனை இருந்தா என்ன, அது அப்படியே பிரதிபலிக்க போகுது, இதுல என்னடா இதுல ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நடந்து வந்து அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேதனையோட நடக்கிறது வந்து நொண்டி நொடி நடக்கிறது வந்து யாருக்கு எப்படி இருக்கோ தெரியல. எனக்கு வந்து அந்த பாட்டை பார்த்தா இன்னைக்கும் அழுக வரும். ஏன்னா அந்த ஒரு ஒரு இப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞனோட டெடிகேஷனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வாயால சொல்ல முடியாது. அது வந்து அந்த பாட்டை பார்க்கும்போது இன்னி தேதிக்கு வரையில் அது நினைச்சாலே அழுக வரும். மற்றவங்களுக்கு எப்படி என்னமோ நேர்ல பார்த்தவன் அதை அனுபவிச்சவங்கிறதுனால சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு சீன்ல வந்து அவர் கால் அடிப்பட்டு அந்த திண்ணை மேல எடுக்கிற ஷாட் நாங்க அவாய்ட் பண்ண முடியல, அது எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அது இது பண்ணலாமா அப்படின்னோடனே அப்பா அவர் சொன்னாரு, டேய் அந்த பாட்டுல வந்து என்ன பாப்பான்டா யாரும், என் காலை பார்க்க மாட்டான்டா, நான் நடிக்கிறத பாப்பான்டா, விட்டுறா அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி யாரும் அந்த காலை யாரையும் பார்த்தது இல்லை. நீங்க பார்த்துட்டு இன்னும் தெரியும் அந்த படத்துல அந்த கால கட்டோட நாங்க காட்டுப்போம் ஒரு ஷாட்ல. இன்னைக்கும் அந்த ஷாட் வருது, வீடியோல போய் பாடுங்க. ஆனா அந்த பாட்டோட எஃபெக்ட் இருக்குங்க இல்லையா, அந்த நடிகருக்கு அந்த சொல்றதும் அந்த எமோஷன்ஸ் இருக்குங்க இல்லையா, அது
அந்த அவர் செய்த நடிப்பு, அவர் செய்த அந்த ஆக்ஷன்னால கம்ப்ளீட்டா அந்த பாட்டோட அந்த அவர் நடிப்பு தான் ஹைலைட்டா இருக்கும் போது அவர் காலோ அவர் பட்ட உடம்பு வலியோ எதுவுமே அதுல இருக்காது. இந்த மாதிரி ஒரு இந்த தன்மை கொண்டவர் அவர். ரெண்டாவது, அப்படியே அவர் குணத்தை பத்தி டெடிகேஷன்ங்கிறதுக்கு வார்த்தைய வந்து அடுத்த வார்த்தை சிவாஜி கணேசன் ஐயா தான். காலையில 6 மணிக்கு ஷூட்டிங்னா 6 மணிக்கு கரெக்டா அந்த செட்டுல கரெக்டா வந்து உட்காந்துருப்பாரு. நேரக்க வந்து மற்ற எங்கேயுமே வெளியில போக மாட்டாரு. அவங்க யார் யார் எப்படி எப்படி நடிக்கிறாங்க என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு இருப்பாரு. அங்கேயேதான் இருப்பாரு. மத்தியானம் இந்த லஞ்சுன்னு சொல்ற வரைக்கும் எங்கேயுமே போக மாட்டாரு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போயிட்டு மறுபடியும் கரெக்டா அந்த 2 மணிக்கு வந்துடுவாரு. வந்தவனுக்கு 3 மணிக்கு கமலா அம்மா வந்து ஒரு கருப்பட்டி டீ காஃபி கொடுப்பாங்க. அந்த கருப்பட்டி காஃபியை சாப்பிட்டுட்டு அது ஷூட்டிங் முடிகிற வரையில் எந்த விதமான இதுவுமே இல்லாம வந்து உட்காந்துட்டு சீனை பர்ஃபெக்டா பண்ணிட்டு போவார். எனக்கு தெரிஞ்ச வந்து அவர் வந்து அப்பா கிட்ட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. சினு, நான் நடந்து வரேன், நடந்து வந்து இப்படி பாக்குறேன், இப்படி பார்த்துட்டு இந்த டைலாக் சொல்றேன், அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் வச்சுக்கோ சினு அப்படிம்பாரு. இவ்வளவுதான். அதுக்கேத்த மாதிரி அப்பா வந்து ஷார்ட் வச்சுட்டு பண்ண உடனே வந்து அப்படியே நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. எனக்கு இன்னொரு ஒரு நிகழ்வு என்னன்னா, வாஞ்சிநாதன் நடிச்சார் சினிமா பைத்தியம்னு அதுல கெஸ்ட் ரோல் வாஞ்சிநாதன்ங்கிற கேரக்டரை பண்ணார். அத வந்து பிரமாதமா பண்ணாரு. அதுக்கப்புறம் அதை வந்து கடைசியா நம்ம கர்ம வீரர் காமராஜர் வந்து அந்த படத்தை பார்க்கும் போது இந்த சீனை பார்த்துட்டு அப்பவே அவருக்கு முதுகு வலி உடம்பு படுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் பார்த்த கடைசி அவர் இறக்கத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி பார்த்த படம் அது பார்த்துட்டு இருந்தாரு. அவர் வந்து படத்தை பார்த்த விட்டு கொஞ்ச நேரத்துல ஐயா எனக்கு மறுபடியும் அந்த வாஞ்சிநாதன் சீனை போட அப்படின்னு உடனே அவர் மறுபடியும் வந்து அது அப்பெல்லாம் வந்து ரீல மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி போடணும். இப்ப இப்படி கிடையாது. இப்ப டிஜிட்டல்ல வந்து கரெக்டா கிருன்னு ஏறிடும். அப்ப அந்த ரீல்ல எந்த ரீல்ல இருக்கோ அந்த ரீல ரீவைண்ட் பண்ணிட்டு போடணும். அதனால வந்து என்னன்னா நாங்களும் ஒரு 5 நிமிஷம் ஆகுமையா பரவாயில்லையா அப்படின்னு பரவாயில்லன்னு உட்காந்துட்டு அதை பார்த்துட்டு அவர் கண்ல இருந்து கண்ணீர் பார்த்தேன். அந்த அளவுக்கு ரசிச்சுட்டு இது பண்ண அந்த அளவுக்கு பிரமாதமா நடிச்ச ஒரு காட்சி அது. அத பத்தி சொல்லுங்க. பொதுவா என்னுடைய லைஃப்ல வந்து அவர் வந்து பல மாற்றங்கள் கொண்டு வந்தாரு. பல மாற்றங்கள் வந்து அவர் வந்து அவருடைய விதமான அணுகுமுறை இருக்குங்க இல்லையா, அது ரொம்ப சின்ன குழந்தையாகட்டும் இல்லை இதுவா இருக்கட்டும். கீழ்வாளம் சவக்கும் போது என்ன ப்ரொடியூசர் எப்படி இருக்க அப்படின்பாரு. ஏன்னா அந்த படத்துக்கு தயாரிப்பாளங்கிற முறையில அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாலும் அது வந்து ஒரு ஆணித்தரமான விஷயமானது. அந்த ஒரு விஷயம் ஒரு தேர்ந்து வர வார்த்தைகள் வந்து ஒண்ணு சொன்னார்னா ஆணித்தரமான விஷயம். ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்திருந்தது. எங்களுக்கு ஏதோ ஒரு கேஸ் நடந்தது. கேஸ் நடந்த உடனே கோர்ட்டு கிட்டுன்னு போயிட்டு இருந்த போது அவர் கூப்பிட்டு என்னடா என்ன கேஸுக்கு போயிட்டு இருக்கியாமே, என்ன விஷயம்? இல்ல இந்த மாதிரி ஏதோ பணம் விஷயமா தரல. டேய், கோர்ட்டுக்கு போறது ரைட்டு, ஜெயிச்சவன் தோத்தவன் செத்தான்டா அப்படின்னு. நீ வந்து ஏதோ ஒண்ணு அவனோட பேசி முடிச்சுக்கோ அப்படிதான் இந்த வார்த்தையை தான் சொன்னார். இந்த வார்த்தையில அவருக்கு இருக்கிற ஆழங்கள் வந்து இன்னைக்கு இல்ல நாளைக்கு இருக்கிற தலைமுறைகளை இதை பின்பற்றினாதான் அது நடக்கும். அது எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, அது உலகளவு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த ஒரு வார்த்தை ஜெயிச்சவன் தோத்தவன் செத்தான். இன்னைக்கு நம்ம வந்து பல நாடுகளோட இது இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும். பட் இருந்தாலும் அவர் வந்து அந்த சமாதான போக்குங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னாரு பாருங்க. அதுல இருந்த ஆழம் வந்து அந்த அனுபவம் வந்து வேற யாருக்கு எங்கேருந்து கிடைக்காது உங்களுக்கு. அதே போல
இன்னொரு விஷயமும் சொல்றேன் நான். இது இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு தடவை அது கீழ்வானம் ஷூட்டிங் போது தான் அவர் வந்து நம்ம நண்பர் ராஜசேகரன் இதுவா இருந்தார், சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர் பொறுப்பாளராக இருந்தார் ராஜசேகரன். அவரோட பேசிட்டு இருந்தாரு. அந்த பக்கம் அப்பா வந்து லைட்டிங் வச்சுட்டு இருந்தாங்க. இங்க வந்து பெரியப்பா என்கிட்ட வந்து ஏதோ சில வேலைகள் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. நான் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். வந்துட்டு இங்க அப்பாட்ட வந்து கேட்டாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு. பேங்க்குக்கு போனப்பா அங்க இது ஸ்ட்ரைக்கு நடக்கலப்பா, ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் ஆடிட்டர்கிட்ட பேசினப்பா அவரு அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு வக்கீல்கிட்ட போனோடனே பார்க்கலாம், நீங்க கொடுத்து போங்க அப்படின்றாங்க. இப்படி பேசிட்டு இருந்தோம். இவர் வந்து அங்கேயோ அவர்கிட்ட பேசிட்டு இருந்தவர் வந்து என்னை கூப்பிட்டு, மரத்தில் ஏறினாய், மலையை பார்த்தாய், கிளையை பார்த்தாய், மந்தியை பார்த்தாய், வேலை என்ன செய்தாய் சொல் அப்படின்ட்டார். அதாவது மரத்தில் எல்லா வேலையும் நீ போன வந்தேன்னு சொல்ற, ஆனா என்ன முடிஞ்சதுன்னு சொல்லுன்னு. இன்னைக்கு கூட என் வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒண்ணு நடக்கலைன்னா, ஐயோ அதே அது எனக்கு அது எனக்கு வந்து அது எக்கோ மாதிரி எனக்கு வரும். மரத்தில் ஏறினாய், மலையை பார்த்தால், கிளையை பார்த்தால், கிளையை பார்த்தாய், மந்தியை பார்த்தாய், வேலை என்னை முடித்தாய் என்று சொல்லு அப்படிங்கிற மாதிரி வார்த்தை இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது அவரோட பழகிய காலங்கள், அவருடைய இருந்த காலங்கள் வந்து ஒரு பொற்காலம்ங்கிறதா இல்ல அதுக்கு மேல சொல்றதா என்னங்கிறது எனக்கு ஒரு வர்ணிக்க முடியல. அதாவது எனக்கு இப்போ 63 வயசு ஆகுது. இருந்தாலும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவரோட பகிர்ந்த இதெல்லாமே அப்படியே ஒரு என் லைஃப்ல வந்து ஒரு முக்காவாசி வாழ்க்கைய வந்து அது வந்து ஒரு அனுபவமாகவும், அது வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு தருணமாகவும் இருந்ததுங்கிறது வந்து ஒரு மிக நடிகர் திலகம் பிறந்த நாள் என்பது கொண்டாடப்பட வேண்டியது மட்டுமல்ல, ஒரு மிக அற்புதமான மனிதர். அவர் சேர்ந்து பல விஷயங்கள், பல பேர் பல அனுபவங்கள் பெற்றிருக்கலாம். ஆனா அது நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னும் நேரம் கருதி எனக்கு வந்து ஆக்சுவலா முதுகு வலிங்கிறதுனால நான் ஏற்கனவே அவர் கனடா மூர்த்திகிட்ட சொல்லியிருந்தேன். அதனால எனக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுனால தான் இந்த முடிக்கிறேன். எல்லாரும் இந்த உரையை கேட்டதுக்கு மிகுந்த நன்றியும், உங்களுக்கு மீண்டும் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பமோடு நான் விடைபெறுகிறேன். மிக்க நன்றி திருமிகு முக்தா ரவி ஐயா அவர்களுக்கு. இந்த கருத்தரங்கத்தினுடைய சிறப்புரையை மிக அழகாக, மிக நேர்த்தியாக, அவங்க நடிகர் திலகம் அவர்களை ஒரு பள்ளி மாணவனாக இருந்த போதே சந்தித்த அந்த அனுபவத்திலிருந்து தொடங்கி ரொம்ப அழகா அதை சொன்னாங்க. ஒண்ணு, அவருடைய தந்தையார் தயாரித்த இயக்கிய படங்கள்ல நடிகர் திலகம் அவர்கள் பங்கேற்கிற போது அவரோடு அந்த கப்பல்ல பயணம் செய்த அந்த அனுபவத்தை ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க முக்தா ரவி ஐயா அவர்கள். யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? நடிகர் திலகம் அவர்களோட ஒரு 48 மணி நேரம் ஒரு கடல் பயணத்துல இணைந்திருந்த, அதுவும் அந்த கிட்டத்தட்ட டைட்டானிக்கோட ஒரு புகழ்பெற்ற காட்சி மாதிரி அந்த கப்பலினுடைய மேல் தளத்துல அது சூரிய உதயத்தை அப்படி நடுக்கடல்ல இருந்து இந்த சூரிய உதயத்தை பார்க்க ஒரு மாபெரும் கலைஞனுக்கு பின்னால் இருந்து ஐயா முக்தா ரவி ஐயா அவர்கள் அந்த காட்சியை ரசித்ததை, அதை நடிகர் திலகம் எவ்வாறு ரசித்தார் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு அழகான வார்த்தைகள்ல ஐயா அவர்கள் சொன்னாங்க. அதை போல தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடிகர் திலகம் அவருடைய அந்த வார்த்தைகள், அவருடைய சொற்கள் எவ்வாறு தனக்கு இன்றைக்கு வரைக்கும் வழிகாட்டுகின்றன அப்படிங்கிறத ஐயா ரவி ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க.
அவர்கள் ரொம்ப நேரம் வந்து நாற்காலியில உட்கார முடியாத ஒரு ஒரு சூழல்லையும் இவ்வளவு நேரம் நிகழ்வு தொடங்கி ஏறத்தாழ ஒரு 1.25 மணி நேரம் அவர்கள் இந்த இதுல இணைந்திருப்பதுல நாங்க உண்மையிலேயே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஐயா ரவி ஐயா அவர்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் 100ஆண்டு விழா குழு கனடா அவர்கள் சார்பிலும், திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியினுடைய மாற்று நாடக இயக்கத்தின் சார்பிலும், யாக்கார் நாடக குழுவின் சார்பிலும் ஐயா அவர்களுடைய வருகைக்கும் மிக அற்புதமான உரைக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி ஐயா. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் விட்டுட்டேன், அதையும் நான் பகிர்ந்துக்கலாம். சொல்லலாம், தாராளம் சொல்லலாம். அதாவது அவருக்கு வந்து 360 டிகிரிஸ், அதாவது ஒரு ஃபுல்லா அவருக்கு ஒரு அட்டென்ஷன் இருக்கும். அவர் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் இங்க பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறோம், அவர் மத்தவங்களை கவனிக்கலன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நான் இப்ப சொன்ன வார்த்தையில அவர் ராஜசேகரனோட பேசிட்டு இருக்காரு, இப்ப நான் அங்க பேசுறத கவனிச்சிட்டு இருக்காரு. இங்க இருந்து அவர் சுஜாதா என்ன டயலாக் பேசுறாருங்கிறத முதற்கொண்டு அவர் அங்க கவனிச்சுக்கிறாரு. ஸ்ட்ரிக்டே இப்படி ஒரு 4 பக்கமும் அதாவது 360 டிகிரிஸ் அவருக்கு. அப்பதான் நான் நினைச்சேன், அவரோட மைண்ட் வந்து நீங்க டிவில சொல்லாமா, கிகாபைட்ல சொல்லாமா, எந்த பைட்ல எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவரோட ஸ்டோரேஜ், அந்த அளவுக்கு அந்த பிக்கப், அந்த கம்ப்யூட்டர் கூட எனக்கு அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. அவ்வளவு கூர்மையான கவனம், கூர்மையான இது. அவர் ஒரு விசித்திரமான மனிதருங்க. அவரை கம்பேர் பண்றதுக்கு இன்னைக்கு இல்லை, எந்த மனிதனாலும் யாராலையும் அவரை பத்தி ஆய்வு செய்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அந்த அளவுக்கு அவரை கணிக்க முடியாது. அவ்வளவு விஷயங்கள் பல பேர் இதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். வாசு சொல்லியிருக்கலாம், பி வாசு சொல்லியிருக்கலாம், எல்லாருமே அங்க டிவியை போட்டுட்டு இங்க காதுல ஸ்டோரி ஓடிட்டு இருக்கோம், அவர் இங்க டயலாக் ஓடிட்டு இருக்கும். கமலஹாசனே சொன்னாரு, நம்ம பேசிட்டு இருப்போம், அவர் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா அவர் இந்த டயலாக் தான் ஓடிட்டு இருக்குன்னு. இதெல்லாம் வந்து அவங்க அதெல்லாம் நான் நேர்ல பார்த்ததுனால எனக்கு இந்த அனுபவங்களை பத்தி பேசுறதுக்கு வந்து ஒரு ஒரு சிறிய நேரம் தான் நான் நினைப்பேனே தவிர, என்னால அத இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். பட் மற்றவங்க எல்லாம் பேசணும், அதனால இதோடு நான் கொடுத்துக் கொள்கிறேன். மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. திருமிகு முக்தா ரவி ஐயா அவர்கள் சொன்ன அந்த கடைசி செய்தி ரொம்ப முக்கியமானது. நடிகர் திலகம் அவருடைய அந்த 360 டிகிரி அவருடைய கவனம் அதுல இருக்கும் அப்படின்னு. பொதுவாகவே இப்ப நாங்கள் நாடகத்துறையில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், நானு வேலாயுதம் இவங்கெல்லாம் நவீன நாடகத்துறையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், தென்னிந்திய நடிகர் சங்கத்திலும் திரைப்படத்துறையிலுமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக நடிகர்கள் அப்படிங்கிறவங்க இந்த 5 புலன்களையும் டியூன் பண்ண வேண்டியவங்க. 5 புலன்களையும் டியூன் பண்ணாதான் ஒருத்தன் வந்து ஒரு முழுமையான நடிகனாக பரிமளிக்க முடியும். நடிகர் திலகம் அவர்கள் அப்படியான அந்த அந்த புலன் கூர்மை, நீங்க ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும் போதே பல்வேறு விஷயங்களை கவனிக்கிறது. நான் அடிக்கடி என்னுடைய நடிப்பு பயிற்சிகள்ல நான் வந்து மாணவர்களுக்கு சொல்லுவது உண்டு. ஒரு நடிகன் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த இந்த லேயர்ல என்னுடைய கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு, என்னுடைய சிந்தனை அப்படிங்கிறது இருக்கு. ஒரு 2-3 லேயர்ல தன்னுடைய மனத்தை அல்லது சிந்தனையை பிரித்து நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை நடிகனுக்கு இருக்கு. அதிகமான லேயர் வேற வேற, நான் எந்த இடத்தில் இருக்கிறேன், என் மீது ஒளி இருக்கிறதா, நாசர் சார் அவங்க சொன்னாங்கல்ல அந்த லைட் அட்ஜஸ்ட் பண்ணதை பற்றி. அப்ப என் மீது லைட் கரெக்டா இருக்கா, நான் சரியா நிற்கிறேனா, இன்னும் சினிமாவாக இருந்தா நான் அந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்கேனா என்று பல்வேறு விஷயங்களை நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு தேவை ஒரு நடிகருக்கு இருக்கு. அதனுடைய உச்சம்தான் நடிகர் திலகம் அப்படிங்கிறத ஐயா முக்தா ரவி ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம் அனைவர் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, ரொம்ப அற்புதமான
ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. அதாவது கற்கண்டை போல பேசுவதற்கு இனிப்பான ஒரு ஒரு கலைஞர், ஒரு மனிதர், ஒரு ஆளுமை என்று நடிகர் திலகம் அவர்களை பேச பேச இனிக்கும். பொதுவா ஒரு ஒரு பாடல் சொல்லுவாங்க, திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா வந்து பல் துலக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்னா என்னன்னா, யானை என்ன பல்லா துலக்குது, அது வந்து எல்லாம் கரும்பு உட்பட எல்லாத்தையும் சாப்பிடுது, அதுவே பல்ல வந்து சுத்தம் பண்ணிடும். அப்படி வந்து திருப்புகழ்ல அந்த சந்த லயத்தை பாடுனா வாய்க்குள்ள எந்த அழுக்கும் தங்காது அப்படிங்கறதுதான். அந்த மாதிரி நடிகர் திலகம் அவர்களை பற்றி பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப இனிப்பான, ரொம்ப உவப்பான ஒரு விஷயம். நாசரையா அவர்கள் சொன்னதை போல, தான் சோர்வுற்ற நேரத்தில் எல்லாம் நடிகர் திலகம் அவருடைய இந்த நேர்காணலை, ஆங்கில நேர்காணலை நான் பார்ப்பேன். தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றதை ஒட்டி ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு அவர் அளித்த அந்த பேட்டியை நான் பார்ப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னதை போல, நடிகர் திலகம் அவர்களை பற்றி பேசுவது அப்படிங்கிறதே ரொம்ப இனிப்பான விஷயம்தான். அவரை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுவது என்பது ஒரு கூட லட்டை எடுத்துட்டு வந்து அன்போட எல்லாருக்கும் பரிமாறுவதை போன்றதுதான். இன்னைக்கு நாசர் சார் வந்து அவ்வளவு ஒரு ஒரு இனிப்பாக அப்படி தொடங்கினா, தங்கப்பன் சார் இன்னும் ஒரு ரஷ்யாவில இருந்து ரஷ்ய இனிப்பை கொண்டு வந்து கொடுத்தார். ஐயா முக்தா ரவி ஐயா அவர்கள் இன்னும் நம்முடைய சிந்தனையை எல்லாம் இனிக்க வைக்கக்கூடிய அளவுல அவர்களும் அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல்வேறு நண்பர்கள் இந்த அரங்கத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. இந்த அரங்கத்தில் உரை நிகழ்த்த வேண்டிய திரு பாலசுகுமார் அவர்கள் ஒரு தவிர்க்க இயலாத பணியின் காரணமாக அவர்கள் இந்த அரங்கத்துல இணைய முடியல. ஆனாலும் வேறொரு சந்தர்ப்பத்தில் நாம் அவருடைய உரைக்கு செவிமடுக்கலாம். இப்போ அண்ணன் மூர்த்தி அவர்கள் சில வார்த்தைகளை சொல்ல நண்பர்கள் நம்ம கலந்துரையாடலாம். நண்பர்களே, நான் தொடக்கத்துல சொன்னதை போல சிவாஜி கணேசன் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை ஒரு உலக பெரும் விழாவாக நாம் நடத்தணும். அவருக்கு சொல்ல போனா நடிப்பில், கலைத்துறையில் அவர் தொட்ட அந்த உச்சம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு நம்முடைய நாடு அவருக்கான அவர் தலைமையில தூக்கி வச்சு இப்போ நிறைய கொண்டாடி இருக்கோம். ஆனா அது போதாதுங்கிறது தான், அது போதாது, அதெல்லாம் பத்தாதுங்க அப்படிங்கிற மாதிரிதான். அவர் அவ்வளவு பெரிய ஒரு இடத்துல கொண்டாடப்பட வேண்டியவர். அவருக்கு உண்மையிலேயே சென்னையில ஒரு சிலை, மணிமண்டபம், அந்த கௌரவங்கள்லாம் இருந்தாலும் கூட எனக்கெல்லாம் இப்படி தோணும். நான் வந்து ஒரு நடிப்புத்துறையை சார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிறத எனக்கு தோணும். எப்படி ஒரு நுண்கலைக்கு ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கோ, அப்படி நடிகர் திலகம் அவர்களுடைய பெயரால், எப்படி காமராஜ், இப்ப இங்க தமிழ்நாட்டு சூழல்ல சொல்றேன், ஐயா காமராஜர் அவர்கள் அந்த வாஞ்சிநாதன் காட்சியை வந்து மறுபடியும் போட்டு காட்டுன்னு கேட்டதை ஐயா ரவி ஐயா அவர்கள் சொன்னாங்க. அப்படி காமராஜர் அவருடைய பெயர்ல, தந்தை பெரியார் அவர்கள் பெயர்ல, திருவள்ளுவர் பெயர்ல, பாவேந்தர் பாரதிதாசன் பெயர்ல, பாரதியார் பெயர்ல பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதை போல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய பெயரால் ஒரு நடிப்பு பல்கலைக்கழகம், அவரே ஒரு நடிப்பு பல்கலைக்கழகம். பொதுவா இந்த நுண்கலைகள், ஃபைன் ஆர்ட்ஸ், அதோட இசை, நாடகம், திரைப்படம், இவற்றையெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு கலை சார்ந்த படிப்புகள், இன்னும் கூட சொல்ல போனா சிற்பம், ஓவியம் என்று ஒரு ஒரு காட்சிசார் கலைகள், கைவினை கலைகள் என்று அனைத்து கலைகளுக்குமான ஒரு பல்கலைக்கழகத்தை தமிழக அரசு அவருடைய 100ஆண்டு விழாவில் அதனை ஒட்டியாவது
ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பல்கலைக்கழகம் என்று ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்க வேண்டும், அறிவிக்க வேண்டும்ங்கிறத நம்முடைய கோரிக்கையாகவும் நம்ம வந்து வைப்போம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு உரிய முறையில நம்ம இங்க பேசுறோம், உரிய முறையில உரிய வழிமுறையில அந்த செய்தியையும் நம்ம கொண்டு போவோம். நிச்சயமாக அப்படியான ஒரு ஒரு அறிவிப்பு அந்த மாபெரும் கலைஞனை தமிழ் உள்ளளவும் கொண்டாடக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அண்ணன் மூர்த்தி அவர்கள் பேச வருவதற்கு முன்பாக ஒரு ஒரு கருத்தை நான் இங்கே தெரிவிக்க விரும்புறேன். நாகேஷ் அவர்கள், நடிகர் நாகேஷ் அவர்கள் ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, அதுக்கு பதில் சொல்றாரு. என்னன்னா, நடித்து கொண்டிருக்கும் போதே உயிர் போய்விட வேண்டும் என்பது எல்லா நடிகர்களினுடைய கனவு. அதாவது நம்ம ஒரு துறையில ரொம்ப ஈடுபாடோடு இருக்கும்னா அந்த பணியை செய்து கொண்டிருக்கும் போதே வாய்க்கக்கூடிய மரணம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு ஒரு கவித்துவமான மரணம்னு சொல்லலாம். நாடகத்துறையில அப்படி விஸ்வநாத தாஸுக்கு அப்படியான ஒரு மரணம் வாய்த்தது. இந்திய விடுதலைக்கு முன்பு அவர் நாடகத்துல நடிச்சிட்டு இருந்த போது, வள்ளி திருமணம் நாடகத்துல கழுகாசல காட்சியில மயில் மீது அமர்ந்து அபயமுத்திரை காட்டிய முருகப்பெருமானாக தோன்றிய போதே அவருடைய உயிர் பிரிந்தது. அதே போல நவீன நாடகத்துல எங்களோடெல்லாம் இணைந்து பணியாற்றிய பாகீரதி நாராயணன் அவர்கள் சென்னையில நாடகத்துல நடித்து கொண்டிருக்கும் போதே அவருடைய உயிர் பிரிந்தது. இப்ப நடித்து கொண்டிருக்கும் போதே உயிர் பிரிவது என்பது எல்லா கலைஞர்களுடைய, எல்லா நடிகர்களுடைய ஒரு ஆசையாக இருக்கும். அது ஒரு பெரும்பாலும் 99.9% பேருக்கு அது நிராசையாக முடிஞ்சு போயிடும். எல்லாருக்கும் அப்படி வாய்க்காது. அப்போ நாகேஷ் கேக்குறாங்க, நிறைய நடிகர்கள் நடித்து கொண்டிருக்கும் போதே உயிர் போக வேணும்னு சொல்றாங்களே அப்படின்னு கேக்குறாங்க. நாகேஷ் சொல்றாரு, இவங்க நடிக்கிறத பார்த்து தியேட்டர்ல தான் பல பேர் உயிர் போகுதே, அப்படித்தானே நடிக்கிறானுங்க. அவங்க என்ன தனியா மேடையில நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உயிர் போக வேண்டியது? நடித்து கொண்டிருக்கும் போதே உயிர் போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே தகுதி பெற்ற ஒரே நபர் அண்ணன் கணேசன், அண்ணன் சிவாஜி கணேசன் அவங்க தான் அப்படின்னு நாகேஷ் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்படி சொல்லுகிற அருகதை, தகுதி அவருக்கு மட்டும்தான் உண்டு என்பது அந்த மகத்தான கலைஞன் நாகேஷ் அவருடைய வாக்கு.